வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. இது மிஸ்டிக் டேல்ஸ் பை திவ்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்டர் கொஞ்சம் திக் ரகம், ஆனால் சிரிக்காமல் இருக்க முடியாது. ஈஸ்டர்னு சொன்னாலே நமக்கு ஈஸ்டர் எக்கும் பிரியாணியும் தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஆனால் இந்த ஒரு பண்டிகையை சுற்றி எத்தனை மர்மமான கதைகள் இருக்குன்னு தெரியுமா? சில கதைகளை கேட்கும்போது அடேங்கப்பான்னு இருக்கும், சில கதைகளை கேட்கும்போது டேய் என்னடா ரீல் விடுறீங்கன்னு கேட்க தோணும். இன்னைக்கு நம்ம அந்த மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்றா அழிக்க போகிறோம். ரெடியா? ஃபர்ஸ்ட், உலகத்தையே குழப்பத்தில் ஆழ்த்தின அந்த ஈஸ்டர் தீவு. 1722 ஒரு டச்சுக்காரர் கடல் வழியா பயணம் போகும்போது திடீர்னு ஒரு தீவை பார்க்கறாரு. அன்னைக்கு ஈஸ்டர் சண்டே, அதனால அந்த தீவுக்கு ஈஸ்டர் தீவுன்னு பேர் வச்சுட்டாரு. நல்ல வேலை அன்னைக்கு அவர் உப்புமா சாப்பிடல, இல்லைன்னா உப்புமா தீவுன்னு பேர் வச்சிருப்பாரு. அங்க போனா சுமார் 900 பெரிய பெரிய கல் சிலைகள் நிக்குது. இதோட மர்மம் என்னன்னா, எப்படி செதுக்குனாங்க? அந்த காலத்துல வெறும் கல்லை வச்சு இவ்வளவு நேர்த்தியா செதுக்கியிருக்காங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? ஒரு சிலையோட எடை 80 டன் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிலைகள் தானா நடந்து வந்து கடற்கரையில நின்னுச்சுன்னு சொல்றாங்க. எது? 80 டன் கல் சிலைகள் நடந்து வந்துச்சா? நம்ம ஊர்ல ஒரு 20 கிலோ அரிசி மூட்டையை தூக்கவே 4 பேர் வேணும். 80 டன் சிலை வாக்கிங் போகுதா? ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கயிறு கட்டி ஒரு பக்கமா சாச்சு சாச்சு நடக்கிற மாதிரி நகர்த்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் கடற்கரையை நோக்கி திரும்பி நிக்காம தீவை பார்த்து நிக்கிறாங்க? இதுதான் பெரிய மர்மம். அநேகமா யாராவது வராங்களான்னு பாக்குறதை விட உள்ள யாரு என்ன பண்றாங்கன்னு வேவு பாக்குறாங்களோ.